மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும் இல்ல காய்ச்ச வந்துடும் வெது வெதுப்பா தேய்க்கணும் அண்ட் வந்து அது ஃபேஸ்ல வடியக்கூடாது இந்த கத்தி எல்லாம் பிளேட் எல்லாம் பட்டுருக்கல அதெல்லாம் நம்ம டிடி கூட போடாம விட்டுருவோம் ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம ரொம்ப கான்சியஸா இருப்போம் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோன்னே அது ஆன்டிசெப்டிக் ரெண்டாவது முடி அது மாதிரி அடர்த்தியா வரவே வராது சூப்பரா வளரும் நான் வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பேஷன்ஸ் ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் முடி இப்படிதான் இருக்கும் அவ்வளவு திக்கா இருக்கும் நான் அப்ப என்ன டிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயமா இது வந்து அரைச்சிட்டு மொட்டை அடிச்சோன்னு இதுதான் தேய்ப்போம் எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது அதே மாதிரி சுருள முடியா இருக்குல்ல கர்லி ஹேர் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னும் அதுல 3 இன்கிரீடியன்ட் வேற வச்சு ஆக்சுவலி இது வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் இது வந்துட்டு ஆயுர்வேதத்திலயும் சொல்லுவாங்க முடி கருப்பா இருக்கிறதுக்கு உள்ளேயும் சாப்பிடணும் வெளியும் அப்ளை பண்ணணும் நான் இன்னைக்கு காலை நீங்க பாத்தீங்களா ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மிக்சியில அரைச்சிட்டு பழைய சாத தண்ணி மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு டம்ளர்ல வச்சாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அதை குடிச்சேன் சோ ஆனா எனக்கு முடி நரைச்சிருச்சு பட் இது குடிக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியரா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெனட்டிக்கா வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் நரைச்சிரும் ஃபேமிலில ரொம்ப நரமுடி இருக்குங்க இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்க மாமியாருக்கு 80 வயசு ஆகுது இன்னும் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்கு எனக்கு அவங்களோட 3 டைம்ஸ் நரைச்சிருக்கு சோ நான் என்ன பண்ணேன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு மாட்டாது முடி சில்கியா இருக்கு ஃப்ரிஸி இல்லாம இருக்கு